அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சி என்றென்றும் டிஎம்எஸ். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். பாடகர்களின் பிதாமகனாய் திகழக்கூடிய டிஎம்எஸ் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாளாகிய இன்று அவரையும் அவருடைய குரல் வளத்தையும் இசையையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ரசிகர்களோடு இணைந்து. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சோகத்தில் இருக்கும் பொழுது பாடல் வரிகள் புரியும், மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது பாடல் இசையை நினைச்சு நம்ம மகிழ்வோம்னு சொல்லுவாங்க. ஆனால் சோகத்திலையும் சரி சந்தோஷத்திலையும் சரி நாம் ஒட்டுமொத்த பாடலையும் உணர்வு பூர்வமாக ரசிக்க வேண்டும் என்றால் அதற்கு குரல் மூலமாக அழகு சேர்த்த மிகப்பெரிய ஜாம்பவான் டிஎம்எஸ் ஐயா அவர்களினுடைய பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் முழுக்க கேட்டு அதன் மூலமாக வரக்கூடிய உணர்வுகளை பகிர்வதற்காக இங்கு சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இதோ நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள். முதலாவதாக இங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். திவ்யா ஃபிலிம்ஸ் மரியாதைக்குரிய சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்தாக்கம், இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை எதிர்கால இசை உலகிற்கு கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தவர். தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் இதையும் கடந்து கர்ணன் என்று கூறினால் இந்த காலகட்டத்திலும் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அற்புத நிகழ்வினை சாதனை நிகழ்த்தி காட்டியவர் என்று குறிப்பிடலாம். நடிகர் திலகத்திற்காக இன்றளவும் தன்னால் என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இந்த முயற்சியும் அவருக்கு குரல் வளம் சேர்த்த டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாய் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கலை காவலர். இவர் எங்கெங்கெல்லாம் கலைஞர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அவற்றை தேடி தேடி செய்யக்கூடிய மிகச்சிறந்த சமூக சேவகர். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு சிவாஜி ரவி ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயாவினுடைய பெயரிலேயே தெரிந்திருக்கும் அவர் எந்த அளவுக்கு கலைத்துறையின் நாயகனாகிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை உயிராய் நினைக்கக்கூடியவர் என்று இன்றைக்கும் பல விஷயங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கணும் மனமாற கேட்டுக்கிறேங்க ஐயா. அடுத்த சிறப்பு விருந்தினரை இங்கே அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இவரினுடைய குரலையும் இவரினுடைய இசையையும் பிரித்து பார்க்கவே முடியாது. வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோமே என்று மகிழக்கூடியவர்கள் இன்றளவும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இசை உலகினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான், இசை உலகிலிருந்து பிரிக்க முடியாத ஒரே மிகச்சிறந்த கலைஞன் எம்எஸ்வி ஐயா அவர்கள். ஐயா அவர்களினுடைய மகன் எம்எஸ்வி பிரகாஷ் ஐயா அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. ஒரு சிலரினுடைய இசையை ரசிக்கக்கூடிய ரசிகராய் நாம் இருக்க முடியும். ஆனால் அவருக்கு மகனாய் பிறந்து அவர் கூடையே அவரோடு பயணம் செய்த அந்த அற்புத தருணம் இறைவனால் கொடுக்கப்பட்ட வரமாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஐயா. இன்றைக்கு டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய குரலுக்கு அழகு சேர்த்த உங்கள் தந்தையாரினுடைய இசையை பற்றியும் இங்கு நீங்கள் பேசணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நிறைவாய் நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், நடிகர் திலகமாக இருக்கட்டும், 60-70களிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வைரமான பல படங்களினுடைய களஞ்சியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒருவரினுடைய பெயரை சொன்னால் நிச்சயமாக அவர்கிட்ட இந்த தகவல்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிகச்சிறந்த நபர் NTFA-வினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய முரளி ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நாள் வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு நடிகர் திலகத்தினுடைய ரசிகராய் மட்டுமல்லாமல் டிஎம்எஸ் அவர்களினுடைய ரசிகராய் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ரசிகர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். எப்போவுமே நம்மளுடைய நிகழ்ச்சியில் பாடல்களை ஒளி எழுப்பி அதை காட்சி மூலமாக பார்த்து நம்ம அதை பகிர்வோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொக்கலிங்கம் ஐயா ஒரு புதிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இசையை அப்படியே இயல்பாக லைவ்லியாக கேட்கணும் அப்படின்றதுக்காக நமக்காக இங்கே ராஜாவின் கானத்தை இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். அந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். ஸோ இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை கேட்ட பிறகு ஒவ்வொருவரினுடைய உணர்வுகளையும் பகிரலாமா? உங்கள் அனுமதியோடு முதல் பாடல். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும்.
என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் மேன்மை இறைவா உன் அருளாதலால், என் மேன்மை இறைவா உன் அருளாதலால், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். நீழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. கனல் ஏந்தி வாருங்கள் தீபங்களே, கனல் ஏந்தி வாருங்கள் தீபங்களே. கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. கத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் எந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவமென தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டுமென மின்னும் மொழியுடன் 100 பாடல் தன் தீபங்களே, 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 தீபங்களே. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். தவப்புதல்வன் திரைப்படத்திலிருந்து அந்த அற்புதமான ஒரு பாடல், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடிய அந்த தீபத்தினுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய அற்புத பாடலை டிஎம்எஸ் ஐயா அவர்களின் குரல் இன்றைக்கும் நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் உணர்வு பொங்கி எல்லோரும் அமர்ந்திருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய சிவாஜி ரவி ஐயா அவர்கள் மெய்மறந்து அமர்ந்திருக்கின்றார். உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க சார். இந்த பாடல் தவப்புதல்வன் படத்தில் வந்தது. இது தவப்புதல்வன் எங்களை பொறுத்தவரையில் தமிழ்த்தாயின் எங்களை மாதிரி ஏழைகளுடைய இதயத்தில் கொள்ளை கொண்டிருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த தவப்புதல்வன் தான் நாங்கள் சொல்லுவோம். இது என்ன கேட்டால், இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்று பாடல் வரிகளிலே இருக்கும் பொழுது நம்மள மாதிரி ரசிகர்கள் இந்த பாடலை கேட்டு ஆடுவதற்கும் கேட்டு ரசிப்பதற்கும் எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. எம்எஸ்வி ஐயா அவர்களுடைய மகன் இங்கே அவருடைய மகனா நீங்கள் பேசாமல் டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய ரசிகரா உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க ஐயா. டிஎம்எஸ் ஐயா பேசுகிறதுக்குலாம் எனக்கு தகுதியே ஒன்றும் கிடையாது. நான் எம்எஸ்வி சரண் இங்கே உட்காந்துருக்கேன். அப்பா எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு டிஎம்எஸ். டிஎம்எஸ் ஐயா, சுஷிலம்மா, அப்புறம் பாலு சார், இந்த 3 வாய்ஸுக்கு இது வரைக்கும் இன்ன வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, வராது. இது எங்கள் அப்பா ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுவாங்க. எங்கே அப்படின்னாலும் டிஎம்எஸ் ஐயா எங்கள் அப்பாவுடைய சீனியர், வயசுலேயும் சரி ப்ரொஃபஷனல்லையும் சரி. 2 பேரும் குழந்தை மாதிரி அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, கோபம் வரும் 2 பேருக்கும். ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு பந்தம் அவங்களுக்குள்ள.
ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. ஸோ முரளி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் நடிகர் திலகம் 2 பேரும் பிரித்து பார்க்க முடியாதவர்கள். அதாவது ஒருவர் அதாவது மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேர் அவங்க. 1954லேருந்து 1991 வரைக்கும் 37 வருஷம் அவங்க தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பயணம் அது. எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு பின்னணி பாடலும் இந்த அளவுக்கு பின்னணி பாடல்கள் பாடியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு பின்னணி பாடியிருக்காரு. தவப்புதல்வன் பொறுத்த வரைக்கும் அந்த காட்சி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கனவு காட்சி. அதாவது கதாநாயகி கற்பனை செய்து பார்க்கும்படியான காட்சி. அதில் அந்த தான்சேன் அப்படிங்கிற ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு மியூசிஷியன், அவரை பற்றி உள்ள ஒரு படம் இருந்திருக்கும். அதை பார்த்தா இவங்க நினைப்பாங்க. அப்போ அந்த பாட்டு பாடுவாங்க. அப்போ அந்த கதைப்படி அந்த நாயகிக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ இவர் பாடி அந்த தீபம் ஏற்றும் போது நாயகி உடல் சரியாயிடும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ராகம் வேற, இந்துஸ்தானி ராகம். ஆனால் எம்எஸ்வி அவர்கள் எனக்கு தெரிந்த வரைக்கும் இது கல்யாணி ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போட்டிருப்பார். ஒரு தீபக் ராகம் பேர், இது கல்யாணி ராகத்தில் போட்டிருப்பாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது 2 பேரும் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அதில் அவர் ரொம்ப அருமையாக பாடினார். அவர் அந்த முதல் சரணம் முடிஞ்சு வரும்போது அந்த என் பாடல் சேய் கேட்கும் விருந்தாகலாம் அப்படின்னு அந்த 7ஆம் கடலும் வானும் நிலவும் போது நடிகர் திலகம் ஒரு நடப்பார். கடைசியில் நின்று அங்கே ஒரு யாழ் வச்சுருப்பாங்க. அந்த யாழை என்னுடன் விளையாடும் அப்படின்னு இசை என்னிடம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு. அப்போ அந்த குரல் அது நடிகர் திலகனுடைய குரல் மாதிரியே இருக்கும். டிஎம்எஸ் அவ்வளோ பிரமாதமாக பாடி அந்த யாழ் அப்படி கை நீட்டி காட்டுற அந்த ஒரு சைகை ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி அமைப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்சி முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிப்பு. இந்த தான்சேன் சொல்லும்போது நடிகர் திலகத்தில் அவர் முக்தா சீனிவாசன் கேட்டிருக்காரு, ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணுமான்ட்டு. ஒன்றும் வேண்டாம் செய்யணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெல்லிக்கு போகும்போது ஒரு மியூசியம் போயிருக்காங்க, ஆர்ட் மியூசியம் போயிருக்காங்க. அங்கே தான்சேனுடைய ஒரு டிராயிங் இருந்திருக்கு. அது பார்க்கும்போது அவர் தவப்புதல்வனில் எப்படி மேக்கப் போட்டிருந்தாரோ அப்படியே தான் அவரும் இருந்தார் அப்படின்ட்டு முக்தா சீனிவாசன் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு படம். ஒரு பாடல், ஒரு இசை, ஒரு குரல் எத்தனை நினைவுகளை தூண்டி இருக்கு பாருங்க. மிக்க நன்றி ஐயா. திரு திவ்யா சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அனுமதி அளித்து நடத்த கூறிய புதியுகம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். மற்றும் நம்ம பாட்டு ரேடியோவில் கேட்டிருக்கலாம், டிவியில் பார்த்துருக்கலாம், இதுலேயோ பார்த்துருக்கலாம். ஆனால் இசைக்கலைஞர்கள் அதை எப்படி வாசித்து அதை நாம் ரசிக்கிற ஒரு ரசிப்பு இருக்கும் பாருங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. இந்த பாட்டு இசை கேட்டால் புவி அசைந்தாடும். உண்மையிலேயே இசை கேட்டால் புவியே அசையும். இசையில் தான் இசைக்கு மொழி அதுன்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் இசை இந்தி பாட்டுக்கு எத்தனையோ பாட்டு பாஷையும் புரியாது, ஒன்றும் புரியாது. ஆனால் ரசிப்போம். இந்த நிகழ்ச்சி எதற்காக செஞ்சேன்றது அந்த ஒரு சின்ன வரலாறு, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது நடிகர் திலகத்தினுடைய பிறந்தநாள் அன்று சர்பிடி தியாகராஜா அரங்கில் அண்ணனுடைய முன்னிலையில் ஒரு கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. அந்த கச்சேரியில் அதாவது நான் உடைய அழைக்கவில்லை என்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டு எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கேன். ஆனால் அண்ணன் ஷனாய் வாசிப்பு இருக்கும் பாருங்க, அந்த பாட்டு திருப்பி வரப்போகுது. அதை பார்த்த பின்னாடி அப்படி ஒரு ஈர்ப்பு என் மேல். அதற்கப்புறம் இந்த வாய்ஸ் அண்ணா ராஜன் அண்ணா கொஞ்சம் வந்தீங்கன்னா டிஎம்எஸ் வாய்ஸு அதுக்கு மேட்சிங்காக நான் எத்தனையோ பேரை தேடி இருக்கேன். அந்த தேடினதில் இவரோட வாய்ஸ் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு. இப்படி ஒரு கலைஞர், இப்படி ஒரு என்னது அந்த குரல் வளம் மிக்க இவரை திருப்பியும் இந்த மாதிரி நம்ம புதியுகம் தொலைக்காட்சியில் கொண்டு போய் அந்த உலகறிய செய்யணுன்ற ஒரே ஒரு ஆசையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் பொதுவாகவே என்னுடைய ஆக்டிவிட்டி, என்னுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம்னா இதுவரையிலும் கச்சேரிகளில் பாடாத பாடல்களை திறம்பட பாட வைக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அவர் கொஞ்சம் சிரமப்பட்டார். அண்ணன் இதுதான் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுக்கு உடம்புக்கு வேறு சரியில்லை. அந்த இதுலேயே அந்த பாட்டு பாடுறான்னு சொல்லி பாடி
அந்த இசை தேவதையே கொண்டு வந்துட்டாருன்றது அந்த அந்த விஷயத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு உறுதுணையாக இருந்த சிவாஜி ரவி அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அவர் உடம்பு சரியில்லாமல் கூட அமர்ந்தில்லை, அடுத்த பாடலுக்கு என்ன பயிற்சி பண்ணணுமோ அதை தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராஜா ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலே இந்த ஒரு சங்கமம் அப்படின்றது எதிர்கால இசைக்கலைஞர்களுக்கு இது ஒரு மாதிரியாக இருக்கும். நாளை பின்ன வந்து ஒரு நிகழ்ச்சியில் எப்படி ஒரு லைவ்லி ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றதுக்கு நிச்சயமாக இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளாகிய இன்று அவர்களுடைய பாடல்களை கேட்டு ரசிப்பதற்கு ஒரு அற்புத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது என்றென்றும் டிஎம்எஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது புதுயுகம் தொலைக்காட்சி வழங்கும் என்றென்றும் டிஎம்எஸ். சிவாஜி அவர்களினுடைய குரல் வளமும் பாடக்கூடிய திறனும் ஒன்றாகவே அமையக்கூடிய வகையில் அவரே தான் பாடியிருக்காரு அப்படின்னு தான் பல பேர் நினச்சிருப்போம் பல காலகட்டங்கள். அதன் பிறகுதான் டிஎம்எஸ் என்ற ஒரு கம்பீர குரல் தான் இதற்கு சொந்தக்காரர் அப்படின்றதை புரிய வைத்த பல பாடல்கள் நமக்காக வரிசையாக காத்துட்ருக்கு. அடுத்த பாடல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், 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 எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். மாப்பிள்ளைகள் செலவு செய்ய மாமனார்தான் வரவு வைக்க கல்யாண பந்தல் போட்டாரா. காலையிலே திருமணமா, மாலையிலே முதலிரவா, வாழ்க காதல் கல்யாணம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். நாளை மனமேடை மாலைகள் வழங்காதோ, நாளை மனமேடை மாலைகள் வழங்காதோ, நாதஸ்வரத்தோடு மேளங்கள் முழங்காதோ, நாதஸ்வரத்தோடு மேளங்கள் முழங்காதோ. காதலர் கதைதானே கண்களில் அரங்கேற்றம், கண்களில் அரங்கேறு, எத்தனை போராட்டம். வண்ணத்தேரோடும் எந்தன் பக்கமே, வந்து சேராமல் சேரும் சொர்க்கமே, வண்ணத்தேரோடும் எந்தன் பக்கமே, வந்து சேராமல் சேரும் சொர்க்கமே. மாமையார்தான் மை எழுத, மாப்பிள்ளைதான் கண் விழிக்க கண்ணாடி பார்த்து கொள்வாரா. தெருவெல்லாம் ஊர்வலமா, ஊர்வலத்தில் வாதங்களா, எல்லோரும் வாழ்த்துச் சொல்வாரா.
16 பிள்ளைகள் பெறலாமோ? கட்டுக்குலையாத மேனியும் கெடலாமா? கட்டுக்குலையாத மேனியும் கெடலாமா? ஆண்களை வெறுத்தாயே, ஆசையை கொடுத்தாயே, மன்மதன் நான் தானே. காரணம் நீதானே. என்னை வாவென்று கூறும் கண்ணங்கள் ஒன்று தாவென்று வேண்டும் எண்ணங்கள். ஒன்று காலங்கள் போடும் கண்ணென்ன. முன்னம் காணாத இன்பம் என்னென்ன. திருப்பதியில் மனமுடிக்க உருப்படியாய் வாழ வைக்க எப்போது வேண்டிக் கொண்டாரா? மாப்பிள்ளைகள் தேட வந்த மாமனுக்கு விடை கொடுத்து சந்நியாசம் வாங்கிக் கொண்டாரா? எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து அதே பாடல், அந்த வரிகளையே பெயராக கொண்ட அந்த பாடல் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாடகத்திலிருந்து திரைப்படமாக மாறிய ஒரு திரைப்படம். நான் உட்பட சிறு வயதில் பார்த்து ரசித்த ஒரு திரைப்படம், ரசித்த மட்டும் மனதார சிரித்த ஒரு திரைப்படம். ரொம்ப அற்புதமான படத்தை அப்படியே இங்கே வந்து அந்த பாடலை காட்சிப்படுத்திய கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தறி கொடுத்துடலாமா? இதில் நிறைய பாடகர்கள் எல்லாமே இருந்திருந்தாங்க இல்லைங்களா? எம்எஸ் ஐயா அவர்களுடைய இசையில் டிஎம்எஸ் ஐயா அவர்களோடு சேர்ந்து பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள், அப்புறம் எல்லாரீஸ்வரி அவர்கள், சுஷிலா அவர்கள் எல்லாருமே இணைந்து, கணேஷ் ஐயா அவர்களுமே இணைந்து இந்த பாடலை வந்து கொடுத்துருந்தாங்க. அதே பாணியில் இங்கே நடந்ததை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்வாக இருந்தது. உங்களுடைய உணர்வுகள் முதல்ல சிவாஜி ரவி ஐயா அவர்கள் இந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த பாடல் ரொம்ப கேட்பதற்கு இனிமையாகவும் ரசிப்பதற்கும் அழகாக இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, தொடர்ந்து மக்கள் திலகத்தோடு நடித்து வந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்திலிருந்து எங்கள் தெய்வம், இதய தெய்வம் சிவாஜி ஐயா அவர்களோடு நடித்து வந்தாங்க. அதுதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிலிருந்து சிவாஜி ஐயாவும் ஜெயலலிதா அம்மா நடித்த படங்கள் எல்லாமே 100 நாட்கள் தான். அது ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ராம்குமார் ப்ரொடியூசர் எங்கள் அன்னை இல்லத்தினுடைய பெரிய மகன் ராம்குமார் ஐயா பேரை வச்சு அந்த ஃபிலிம்ஸை எடுத்து அந்த படத்தை எடுத்தாங்க. அவர் ஆசையே என்னமோ அந்த படம் சம ஹிட்டு, அருமையாக ஓடித்து என்பதை நாங்கள் பெருமையாக ஒரு சிவாஜி ரசிகர்கள் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதாவது ஒரு குழந்தைய அம்மா கிட்டேருந்து இறக்கி எல்லாருக்கிட்டையும் விட்டால் கூட அங்கங்கன்னு சுற்றிட்டு கடைசியில் அம்மா கிட்ட தான் வரும். அதே மாதிரி ஐயா எந்த கலைஞர்கள் கிட்ட போனாலும் நிறைவாக நடிகர் திலகம் கிட்ட தான் வந்து நிற்பாருன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அற்புத விளக்கம். முரளி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள், ஐயா இது போர் நிதி திரட்டுவதற்காக எடுக்கப்பட்ட நாடகம். ஆக்சுவலாக ஆமாம், இது அந்த 1965 பாகிஸ்தான் வாரும்போது அதுக்காக வந்து இந்த யுத்த முனைக்கு போய் வார் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக தென்னக திரைப்பட கலைஞர்கள், குறிப்பாக தமிழ்நாடு கலைஞர்கள் நடிகர் திலகத்தினுடைய தலைமையில் தான் போயிருந்தாங்க. அப்போ வந்து போயிட்டு வரும்போது அங்கே பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் எழுதப்பட்ட ஒரு ஸ்கிட்டு தான் கோபு தான் எழுதியிருந்தார், ஸ்ரீதரன் கோபும் சேர்த்து எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து அந்த நிதி திரட்டும் போது எல்லா ஊர்கள்லையும் இந்த ட்ராமா நடந்துச்சு. ட்ராமா நடக்கும்போது தான் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டவுடனே நடிகர் திலகம் வந்து கோபுவை கூப்பிட்டு இந்த படம் வந்து நம்ம பண்ணுறோம், இல்லை 1/2 மணி நேரம் தான் இருக்குண்ணே அப்படின்னா, இல்லை இதை நீ டெவலப் பண்ணிவிடு, அது நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறதா இருந்தார். அவர் அப்படியே சொல்லிட்டாரு. ஸோ அப்போ தான் அந்த ஸ்க்ரீன் பிளே டெவலப் ஆகுது. ஸ்க்ரீன் பிளே டெவலப் ஆகும்போது வந்து நார்மலாக அப்போ கோபு வந்து ஸ்ரீதரோட தான் பண்ணிட்டு இருந்தார். சிவிஆர் வந்து கோபோட அசிஸ்டன்ட் சிவி ராஜேந்திரன் சார், அவர் முதல்ல அனுபவம் புதுமை டைரக்ட் பண்ணுறாரு. அது 67 வருது. அதுக்கப்புறம் இந்த படம் தயாராகணும் அப்படின்னு சொல்லும்போது யாரை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீதர் சார் பிஸியாக இருந்தார். அவர் அப்போ வந்து இவர் தான் நடிகர் திலகம் வந்து ராஜியை கூப்பிட்டே பண்ணிக்கலாம், ஏன்னா ராஜி தான் கூப்பிடுவார் அந்த மாதிரி. ஏன்னா அவன்ட்டு இல்லை அந்த படம் அனுபவம் புதுமை பற்றி சொன்னோன்னே இல்லை அவனுடைய குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியும், நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பண்ண சொன்னார். அதனால் ரொம்ப அழகாக அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய முதல் 100 நாள் படமாக சிவிஆருக்கு அமைஞ்சது இந்த படம். இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய டவர் பார்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து இந்த காட்சி படம் கொடுத்தோம். 68 வந்து உலகத்தமிழ் 2வது உலகத்தமிழ் மாநாடு வந்து சென்னையில் நடந்தது. அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பொருட்காட்சி மாதிரி அங்கே இருந்தது. அதில்
அதில் போய் தான் வந்து இந்த பாடலை வந்து ஷூட் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து அண்ணா நகர்லாம் வந்து ஆளே கிடையாது. ஆனால் நடிகர் திலகத்தினுடைய ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே சுற்று வட்டாரத்துல எல்லாம் பயங்கர கூட்டம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் பாட்டு சீனை கவனிச்சிங்கன்னா நிறைய இடத்துல நடிகர் திலகத்தினால இருந்திருக்க மாட்டார். டிஎம்எஸ் பாடும்போது கூட ஏவிஎம் ராஜன் வந்து அதுக்கு லிப்சிங் பண்ணுவார். ஏன்னு கேட்டால் அவர் ஷூட்டிங் கொண்டு வரவே முடியல, அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு ரொம்ப அன்கண்ட்ரோலாக பார்த்து. இன்றைக்கி மாதிரி கேரவன்லாம் கிடையாது. ஸோ அவரை வந்து ஒரு இதில் உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது வந்து ஒரு இது வந்து. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பாட்டுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, யூஎஸில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மியூசிக்கு வந்து இது ஒரு தீசிஸாக இந்த சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ தீசிஸ் மெட்டீரியல் ஃபார் அட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அந்த மியூசிக். ஸோ பல விஷயங்கள்லையும் வந்து பெருமை வாய்ந்த ஒரு பாடல். ரொம்ப எல்லாருடைய குரல்லையுமே ரொம்ப அற்புதமாக இருந்த ஒரு பாடல். எல்லாருக்கும் நன்றி. அயல் நாடுல ஆய்வுக்காக ஒரு பாடல்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இது பாடத்திட்டத்திலே இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆமா, ஒருத்தர் முயற்சின்னு சொல்ல முடியாது. அந்த குரலும் இசையும் இயக்கமும் எல்லாம் சேர்ந்து நடந்த ஒரு வெற்றி தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது என்றென்றும் டிஎம்எஸ். புதியுகம் தொலைக்காட்சியின் என்றென்றும் டிஎம்எஸ் பாடகர்களின் பிதாமகன் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டாள் மனதில் எண்ணம் மறைவதில்லை. நான் சின்ன குழந்தையம்மா, சொல்லத் தெரியவில்லை. பிள்ளை மழலையிலே எனக்கும் உள்ளம் புரியவில்லை. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழ தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் உலகம் தெரியாதா அம்மா, விவரம் புரியாதா. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை. என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை. உன்னை அனுப்பி வைத்தான், ஆனால் உனக்கும் கருணை இல்லை. இருண்ட வீட்டில் அன்பு
துக்கம் பிறக்காதா? நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. எங்கிருந்தோ வந்தாள் திரைப்படத்திலிருந்து அற்புதமான பாடல். நான் உன்னை அழைக்கவில்லை. உண்மையிலே இங்கே எல்லோருமே சேர்ந்து டிஎம்எஸ் ஐயாவை தான் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒத்துக்கொண்டவங்க எல்லாரும் கை தட்டலாம். அந்த அற்புதமான அந்த குரல் வளத்தின் மூலமாக நம்ம அப்படியே வந்து கட்டி போட்டு இன்றைக்கும் நம்மை வந்து இசையால் தன் குரலால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் ஐயா அவர்களை ஒவ்வொரு நொடியும் நாம் வந்து நினைவு கூர்ந்திருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இந்த தருணத்தில் இதற்கு இசையை கொடுத்து அற்புதமாக இந்த பாடலை வந்து இந்த படமே வந்து ஒரு அற்புதமான ஒரு படம். குழந்தை மனமோடு இருக்கக்கூடிய நடிகர் திலகத்தை இந்த படத்தில் நம்ம வந்து ரசிச்சிருப்போம். அந்த குழந்தை மனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஏக்கத்தோடு ஒரு அம்மாவை பார்த்து அழைக்கிற மாதிரி அவர் கூப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். மரியாதைக்குரிய பிரகாஷ் ஐயா அவர்கள் உணர்வு எப்படி இருக்கு இந்த தருணம்? இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹிந்தி ரீமேக் படம். சஞ்சீவ் குமார் நடிச்ச கிலோ நான். இதில் பாடல்கள் எல்லாமே மேக்ஸிமம் டிஎம்எஸ் சார் தான் பாடியிருக்காங்க. வெரைட்டி ஆஃப் சாங், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பாடியிருப்பார். அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் அவர் மாதிரி ஒரு ரெண்டிஷன் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அந்தந்த மூடுக்கு ஏற்றபடி அழகாக பாடிவிட்டு அதுக்கப்புறம் நடிகர் திலகம் அவர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவர் போயிடுவார். பட் ஈ இன்ஸ்பைர்ஸ் அ லாட். நடிக்கிறவங்களுக்கு அவர் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாரு. ஸோ அந்த விதத்தில் இந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு. எனக்கும் பர்சனலாக பிடிச்ச பாட்டு தான் அது. பாடிய திரு ராஜாவுக்கு வாழ்த்துக்கள், அண்ட் வாய்ஸ் ஆர்கெஸ்ட்ராவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருமையான பாடல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் சாங். மிக்க நன்றி சார். சிவாஜி ரவி அவர்கள், இந்த படம் வந்து ஒரே நாளில் 2 படம் வெளிவந்தது. ஒன்று எங்கிருந்தோ வந்தால், இன்னொன்று சொர்க்கம். 2 படம் கூட 100 நாள் ஓடித்து. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த படம். இப்போ ஐயா சொல்கிற மாதிரி எப்படி ஒரு அரிசியில் நம்ம வந்து புளியிஞ்சி போட்டால் புளி சாதம் ஆகுது, தயிர் போட்டால் தயிர் சாதம் ஆகுது, மிளகு போட்டால் பொங்கல் ஆகுது, வெள்ளத்தை போட்டால் சக்கரை பொங்கல் ஆகுதோ, டிஎம்எஸ் ஐயா அவர்கள் எங்கள் இதய தெய்வத்துக்கு பாடினார்னா சிவாஜி மாதிரியே மாறிடுறாரு. புரட்சி தலைவருக்கு பாடினார்னா புரட்சி தலைவர் மாதிரியே மாறிடுறாரு. ஜெய்சங்கருக்கு பாடினா ஜெய்சங்கர் மாதிரியே மாறிடுறாரு. அந்த மாதிரி இந்த படத்தில் இந்த பாட்டு பாடும் பொழுது அதை ரசிக்காதவர்களும் கிடையாது. அந்த பாட்டை நினச்சி கண்ணீர் விடாத ஒரு மகனும் யாருமே இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பாடல். நான் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் இந்த பாடல் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை மேடையில் நடிகர் திலகம் நிகழ்ச்சியை நடத்தவே மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்ததை பார்த்து தான் நம்ம ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் இந்த பாடலை விரும்பி இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய காரணம். இன்னும் கேட்டால் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கே இந்த பாடல் தான் அவருக்கு உண்டுதல் கொடுத்ததில்லை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். சொக்கலிங்கம் ஐயா ஐயா சொன்னது உண்மைதான். அதை தானே சொல்ல வந்தேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற காரணம் இந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு முக்கிய காரணம் சனாய் வாசிச்சார்ல நம்ம தாசன். அந்த சனாய் வாசித்தப்போ தான் அந்த ஒரிஜினல் இந்த பாட்டுக்கும் லைவாக பாடுறப்போ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது பாருங்க. அன்னைக்கு தான் நான் ரொம்ப அண்ணனுடைய ஷனாயின்னு தான் அவர் பின்னாடி அரைச்சிக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டை பாடினது யார் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் ஒரே ஒரு பாட்டு தான் பாடிருக்கார் ராஜா சார். அன்றைக்கி யார் பாடினாங்க, யார் ராஜான்றாங்களே என்கிட்ட அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு அவர். சார் உங்கள் கச்சேரிக்கு வாங்கன்னு. ஆனால் நான் அந்த ஒரு பாட்டில் தான் ஈர்த்ததை 2 பேரும் ஈர்த்து அந்த அவங்கள ரசிகன் ஆகிட்டேன். அவங்கள திருப்பியும் சேனலுக்கு கொண்டு வந்து உலகாரியே கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையில் நடந்தது தான் இந்த நிகழ்வுன்றத என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமா உண்மையிலே கலைஞர்களுக்கு தேவை பாராட்டு தான். அதை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்கள் மனசை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது. முரளி ஸ்ரீனிவாசன் சார். இல்லை, சார் சொன்னதுனுடைய ஜஸ்ட் ஒரு அடிஷன். அதாவது சொன்னது அந்த படத்தில் வந்து விதவிதமான ஜேர்னல்ஸில் பாடியிருப்பார். உண்மை. அதாவது வந்து டிஎம்எஸ்க்கு 3 பாட்டு. ஒன்று வந்து ஒரே பாடல் உன்னை அழைக்கும். அது வந்து அந்த ஒரு லவ் ஃபெயிலியரில் அவர் வந்து அந்த ஒரு அவங்களுடைய ரிசப்ஷன் தான் காதலித்த பெண் வந்து வேற ஒருத்தனை மணக்கும் போது ஏற்படக்கூடிய உணர்வுகள் அதில் தான் வந்து அவருக்கு இதாகும், மனப்பிறழ்வு ஏற்படும். ஸோ அதில் வந்து நடிகர் திலகம் வந்து ரொம்ப அப்படியே அமைதியாக சப்டியூடாக பட்டு பண்ணுற பாடல். அதில் டிஎம்எஸ் அப்படி தான் பாடியிருப்பார். இது வந்து
தன் மேலே அன்பாக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தன்னை விட்டு போகிறான்னு தெரியும் போது அந்த அந்த போயிடக்கூடாதுங்கிற வந்து ரொம்ப இதை பண்ணி பாடக்கூடிய ஒரு ஏக்கத்தில் மட்டும் இல்லை, அந்த துயரம், அதாவது போயிட்டா என்ன ஆகுங்கிற மாதிரி இதில் இருக்கும். இதுக்கெல்லாம் நேர டிஃப்ரெண்ட்டாக சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமேன்ட்டு அந்த பிருந்தாவன் கார்டன்ஸில் அதில் சுசிலாமா அந்த ஸ்வரமே, அவங்க சிரிக்கிறதே ஸ்வரம் மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக ஒரு பாடின ஒரு பாடல். அதில் நடிகர்கள் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாறிட்டு வரதை வந்து அவ்வளோ அழகாக அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ எங்கிறது வந்தால் வந்து மியூசிக்கலி ரொம்ப சூப்பர் மூவி. அது மறக்க முடியாத ஒரு படம், மிகப்பெரிய ஒரு வெற்றி மட்டும் இல்லை. அந்த படத்து தான் முதல்ல சுஜாதா சினியார்ஸ் பாலாஜி அவருடைய தயாரிப்பு, முதல்ல அவங்க கலர் படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பல விஷயங்கள்லையும் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு படம் என்பது அவர் சொன்ன மாதிரி சொர்க்கமும் அது ஒரே நாளைக்கு வந்து 200 நாள் ஒன்ன படங்கள். ஸோ பல விஷயங்கள் அப்படியே நினைவுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம அந்த மாதிரி அப்படின்ட்டு. அதே மாதிரி சினிமா விசிறிகள் சங்கம் வந்து முதலாக ஜெயலலிதா மேடத்துக்கு வந்து சிறந்த நடிகை விருது வந்து இந்த படத்துக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நடிகையை வெளிக்கொண்டு வருவது வந்து நடிகர் திலகத்தின் படங்கள் தான். கிட்டத்தட்ட 60-70களிலிருந்து தொடர்ந்து இன்று வரைக்கும் டிஎம்எஸ் ஐயாவினுடைய அந்த குரல் வளம் நமக்கு என்ன மாதிரியான பொக்கிஷ அனுபவங்களை எல்லாம் கொடுத்திருக்கு என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பாடல்களையும் நாம் கேட்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது புதுயுகம் தொலைக்காட்சி வழங்கும் என்றென்றும் டிஎம்எஸ். எம்எஸ்வி ஐயா அவர்களும் டிஎம்எஸ் ஐயா அவர்களும் இணைந்து இந்த இசை உலகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அமிர்தம்னு சொல்லலாம். அந்த அமிர்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இங்கே ருசிப்பதற்கான ஒரு அற்புத நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கு. அடுத்தடுத்த பாடல்கள் நமக்காக காத்திருக்கின்றது. தொடர்ந்து அடுத்த பாடலை நாம் வந்து கேட்கலாம். ஆண்டவனி சாமியோ நீ கொடுத்த பூமி, பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி, பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி. ஆண்டவனி சாமியோ நீ கொடுத்த பூமி, பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி, பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி. வந்தாலும் என்று முத்துச்சாமி யாரோ, 10க்கு 100 தந்தாலும் நல்ல பாதைய மாத்தி போவாரோ. 10 சாமி வந்தாலும் என்று முத்துச்சாமி யாரோ, 10க்கு 100 தந்தாலும் நல்ல பாதைய மாத்தி போவாரோ. அடக்கமான குணத்துக்கு ஒரு அடக்கலமாய் வந்தவரோ, அடக்கமான குணத்துக்கு ஒரு அடக்கலமாய் வந்தவரும், அண்ணன் தம்பி ஒத்துமையே அளந்து காட்டும் நல்லவரும், அண்ணன் தம்பி ஒத்துமையே அளந்து காட்டும் நல்லவரும். ஆண்டவனி சாமியா சாமி. எத்தனை சாமி வந்தாரோ எத்தனை சாமி போனாரோ, அத்தனை சாமி ஒன்னா சேர்ந்து ரத்தின சாமி ஆனாரோ, ரத்தின சாமி ஆனாரோ. எத்தனை சாமி வந்தாரோ எத்தனை சாமி போனாரோ, அத்தனை சாமி ஒன்னா சேர்ந்து ரத்தின சாமி ஆனாரோ. எத்தனை காலம் தவம் இருந்து பெத்தவை வர பெத்தாளோ, எத்தனை காலம் தவம் இருந்து பெத்தவை வர பெத்தாளோ. இரண்டு கிடந்த வீட்டுக்கெல்லாம் விளக்கை ஏத்தி வச்சாலோ, இரண்டு கிடந்த வீட்டுக்கெல்லாம் விளக்கை ஏத்தி வச்சாலோ. ஆண்டவனே சாமியோ சாமியோ. பொறுமைக்கு ஒரு சமுத்திரம், புகழுக்கு ஒரு கோபுரம், அமைதிக்கு ஒரு களஞ்சியம், அன்புக்கு ஒரு பொக்கிஷம். பொறுமைக்கு ஒரு சமுத்திரம், புகழுக்கு ஒரு கோபுரம், அமைதிக்கு ஒரு களஞ்சியம், அன்புக்கு ஒரு பொக்கிஷம். தம்பிக்கு அண்ணாச்சு
நம்பி கிடக்கிற எங்களுக்கெல்லாம் கும்பிடும் சாமி அவராச்சு. நம்பி கிடக்கிற எங்களுக்கெல்லாம் கும்பிடும் சாமி அவராச்சு. ஆண்டவனே சாமியோ நீ கொடுத்த பூமி பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி, பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி, பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி, பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி. கண் கண்ட தெய்வம் திரைப்படத்திலிருந்து அந்த ஒரு அற்புதமான பாடலை கொடுத்த இசைக்குழுவினருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். உண்மையிலேயே கண் கண்ட தெய்வங்கள் உலாவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இசையின் மூலமாக நாம் தினம் தினம் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாய், அதாவது குரலின் தெய்வமாய் திகழக்கூடிய டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய குரலை இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கணும்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வாக இருக்குது. டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கான சிறப்பு விருந்தினர்கள் நிறைய பேர் முதல்ல கரம் கொடுத்து நாங்கள் வரோங்க, நாங்கள் பகிர்ந்துக்கிறோங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்மிடையே இன்றைக்கு தயாரிப்பாளர் திரு தேனப்பன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் நீ ஒரு படத்துக்கு போ, நான் ஒரு படத்துக்கு போகிறேன் அப்படின்னு தனித்தனியாக போய்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா குடும்பமாக சிரிக்க, ரசிக்க, உணர திரைப்படங்களை வந்து தயாரித்து தந்த ஒரு தயாரிப்பாளர் நம்ம அவரை சொல்லலாம். காதலா காதலாவிலிருந்து ஆரம்பித்து உங்கள் படம் மீது காதல் வைக்காத ரசிகர்களே இருக்க முடியாது சார். அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு நம்முடைய டிஎம்எஸ் ஐயாவிற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை மீண்டும் வரவேற்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மிகச்சிறந்த கலைஞராய் மட்டுமில்லாமல் டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய ரசிகராய் வருகை புரிந்திருக்கக்கூடிய ஸ்ரீதரன் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்ற அன்போடு வரவேற்கின்றோம். நவராக்ஸ் அப்படின்ற ஒரு குழுவின் மூலமாக பல மேடைகளில் பல இசைகளை இசைத்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு அருமையான இளைய ரசிகனாய் இங்கே அமர்ந்து இந்த பாடலை வந்து ரசிச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார். ஸோ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த பாடலை பற்றி நீங்கள்லாம் என்ன உணர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். முதல்ல தயாரிப்பாளர் ஐயாவிடம் கேட்கலாம். ஐயா தேனப்பன் ஐயா அவர்கள், இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாடல் உங்களுக்குள்ள சொன்ன கதை என்ன, விஷயம் என்ன? இந்த பாடலில் கூட எனக்கு தோணியது வந்து டிஎம்எஸ் சாரை பற்றி சொல்லணுன்னா சிவாஜி சாரோட ரசிகர்களாகட்டு, எம்ஜிஆர் சாரோட ரசிகர்களாகட்டும் எல்லாருமே டிஎம்எஸ் சாரை ரசிக்காத ஆளே இருக்காது தமிழ்நாட்டில். இது நான் கேள்விப்பட்டது என் நண்பர் குணான்னு சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஏன்னா நான் அந்த காலத்தில் சினிமாவில் இல்லை, நான் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் வந்தேன். கேள்விப்பட்டதை வச்சு முதல்ல டிஎம்எஸ்க்கு முன்னாடி வந்து சிவாஜி சாருக்கு பாடினது வந்து சிதம்பரம் ஜெயராம் பாடிக்கிருந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல இவர் பாடுறதுக்காக ட்ரை பண்ண வச்சு ஒரு பாடல் பாடி அந்த பாட்டில் சிவாஜி சார் கேட்ட பிறகு அந்த படத்தை தூக்கி படத்தில் எல்லா பாடலையுமே அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாடினதுக்கு பிறகு அந்த பலனை வந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை, இன்றைக்கி இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நம்ம டிஎம்எஸோட வாய்ஸை கேட்டுன்னு தான் இருப்போம். அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது நம்ம பொய்யா சொல்கிறதில்ல, நிஜமாக நெஞ்சிலேருந்து வர்ற ஒரு வார்த்தை. நிச்சயமாக, மிக்க நன்றி. ஆனால் இந்த படத்தில், இந்த கண்கண்ட தெய்வம் படத்தில் வந்து சுப்பையா அவர்கள் நடிச்சிருப்பாங்க, பத்மினி அம்மா, ரங்காராவ் அவர்கள், பத்மினி அம்மா அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க. இது தெலுங்கு படத்திலிருந்து வந்த ஒரு திரைப்படம் அப்படின்ட்டு நான் கேள்வி தான் பட்டேன். ஆனால் இதை பற்றிய தகவல் இதில் ஐயா டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய குரலை பற்றி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். இந்த படம் கண்கண்ட தெய்வம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனோட படம், கேவி மகாதேவன் சாரோட மியூசிக். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, அதில் எஸ்வி ரங்காராவ் நடந்துட்டு வந்துட்டுருப்பார். ஒரு வயக்காட்டில் நெல் அறுவடை செஞ்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து வீராசாமின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. முதல் மரியாதை படத்தில் ஐயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சாகணும்னு சொல்லி அவர் தான் இந்த பாட்டிருப்பார். ஏன்னா அவர் சாதாரண டிஎம்எஸ் சார் வந்து சாதாரண அன்றைக்கி டேட்டில் வந்து வீராசாமி ஒரு கெஸ்ட்டு, அதாவது இந்த நடிகராக தான் இருந்திருப்பார். அவருக்கும் குரல் கொடுத்து இவ்வளோ அழகாக பாடியிருக்காருன்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவர் சமீப காலத்தில் தான் தவறிட்டார். எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது. அவரையும் அழைச்சிட்டு வந்து அந்த அவர் பாடின பாட்டை போட்டு காட்டலான்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு முடியல. பட் இருந்தாலும் அழகாக நம்ம இசை கச்சேரி அவங்க இவ்வளோ அழகாக பாடிட்டதை ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். மிக்க நன்றிங்க. திரு ஸ்ரீதரன் அவர்கள் சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள்
ஒரே ஒரு வார்த்தை சொல்லணுன்னா, உலகத்திலே இல்லாத ரெக்கார்டு வச்சுருக்காரு. 78 கலைஞர்களுக்கு பாடியிருக்கிற ஒரே சிங்கர் அவர் ஒருத்தர் தான். நாங்கள்லாம் அவருடைய வெறியர்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவனா சாமியோன்றெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பாடியிருக்க பாடல்கள் இருக்கு பாருங்க, ஏராளம் தாராளம். முக்கால்வாசி பாட்டு பாடிட்டோம் நாங்கள் 50 வருஷத்தில். பட் இன்னும் நினைக்க முடியல, அவ்வளோ பாடல்கள் இருக்குது. அதை பாடுவோம் என்று நம்புகிறோம். அருமையான இசைக்கலைஞர்கள் அருமையாக இசைத்தார்கள், எல்லாம் தெரிஞ்சவர்கள் தான். அதே போல் சிங்கர்ஸ் எல்லாமே நல்லா பாடினாங்க. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் செலெக்ஷன். இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் கண்கண்ட தெய்வம் படத்தில். இட் இஸ் எ ஃபேபுலஸ் சாங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. முரளி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். மேடம், அவர் சொன்ன மாதிரி கண்கண்ட தெய்வம் வந்து 1968 கேஎஸ்ஜி தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். என்ன சிறப்புன்னா 17 வருஷம் கழிச்சு 1985ல் அதே படத்தை வந்து கேஎஸ்ஜியை மறுபடியும் ரீமேக் பண்ணுறாரு. படிக்காத பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகம், தேங்காய் சீனிவாசன், கேஆர் விஜயா, அதாவது வந்து ரங்காராவ், சுப்பையா, பத்மினி பண்ண ரோல் வந்து நடிகர் திலகம், தேங்காய், கேஆர் விஜயா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரே வந்து ஒரு படத்தை வந்து தயாரிப்பாளர் இயக்குனரே மறுபடியும் தயாரிக்கிறது. இது கலரில் வந்துச்சு, படிக்காத பண்ணையார் கலரில் வந்தது. அப்போ மியூசிக் வந்து மாமா மகாதேவன், இதுக்கு வந்து இளையராஜா மியூசிக் போட்டிருந்தார் இந்த ஒரு படத்துக்கு. அதான் அவர் சொன்ன மாதிரி டிஎம்எஸ் பாடும்போது, ஆனால் அவருக்கு வந்து வீராசாமிக்கு பாடுறோமா இல்லை நடிகர் திலகத்துக்கு பாடுறோமாலாம் தெரியாது. ஆனால் அவர் எப்போவுமே பாடுற மாதிரி தான் பாடுறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி குரல் பயன்படுத்தப்படுற நேரத்தில் தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால அவர் முதல்ல பாடிடுறாரு, அதுக்கப்புறம் யார் வாயசைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா, அதுதான், அது வச்சு தான் சொல்ல முடியும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக அவர் பாடி மற்றவர்கள் வாயசைப்பாங்க. அதே டிஎம்எஸ் வந்து ஒரு படத்தில் வந்து அந்த காட்சி படமாக்கப்பட்ட பிறகு அவருடைய வாயசைப்புக்காக பாடின படமும் இருக்குது, அந்த ஒரு இன்சிடெண்ட்டும் இருக்குது. ஆமாம், ஏன்னா கௌரவம் படத்தில் பாலூட்டி வளர்த்த கிளி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாலூட்டி வளர்த்த கிளி பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது, அதாவது வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க 1973ல். ஸோ செப்டம்பர் மாதம் வந்து டிஎம்எஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டூர் போயிருக்காரு. அவங்களோட இதில் அவங்க படத்தை ஷூட் முடித்து அதை கொண்டு போகணும். அப்போ இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், மெலிசை மன்னர் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, நடிகர் திலகத்தினுடைய இவர் இளவல் சண்முகம் வந்து நீங்களே பாடி ட்ராக் மாதிரி பாடி நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்வி பாடிட்டார். எம்எஸ்வி பாடினதை வச்சு தான் நடிகர் திலகம் நடித்தார். அப்போ இவங்கெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குது, இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எம்எஸ்வி என்ன சொன்னார், இல்லை இந்த குரல் டிஎம்எஸ் குரல் வந்தால் தான் அது தியேட்டரில் வந்து எடுபடும், இல்லாட்டி எடுபடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த படமாக்கப்பட்ட காட்சியை போட்டு காமிச்சு டிஎம்எஸ் வந்து அதுக்கப்புறம் பாடி ரெக்கார்ட் பண்ணார். ஸோ அவரே சொல்லியிருப்பார், இதுவரை நான் பாடி அவர் நடித்தார், இப்போ அவர் நடித்ததுக்கு நான் பாடி. ஸோ எப்படி அவங்க 2 பேரும் இன்செப்பரபிள் நான் சொன்னேன் இல்லையா, அது என்னங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்ணையா, அதே மாதிரி கௌரவம் படத்தில் நான் கேள்விப்பட்டேன், அந்த கண்ணா நீயும் நானுமா அந்த பாட்டுக்கு வந்து பாடி முடிச்சுட்டு செட்டுக்கு வந்துட்டார் சிவாஜி சார். வந்து சாங் கேட்டுட்டு அவரால் ரியாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஐ திங்க் 2 நாள் எனக்கு டைம் பண்ணுன்னு சொல்லி வீட்டில் போய் ரிஹர்சல் பண்ணி 2 நாளைக்கு அப்புறம் தான் திருப்பி நடித்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுக்கு பின்னாடி அந்த வாய்ஸ் அந்தளவு அவரை இது பண்ணனால அவரால் நடிக்க முடியலைன்னு சொன்னதுக்கு சொல்கிறேன். அதே கௌரவம் படத்தில் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்து. அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த பாடல்கள் மூலம் தோன்றக்கூடிய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்களும் காத்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது என்றென்றும் டிஎம்எஸ் பாடகர்களின் பிதாமகன்.
உதவட்டுமே, தரவும் பெறவும் உதவட்டுமே, நம் தனிமை சுகங்கள் இருகட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே. மல்லிகை பாஜனை விரிக்கட்டுமே. அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே, இல்லை என்னாமல் கொடுக்கட்டுமே. நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே. ஆசையில் நெஞ்சம் துடிக்கட்டுமே. அங்கு அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே, நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே. அதில் நாணமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. இந்த பாடலை பற்றியும் ஐயாவினுடைய குரலை பற்றியும் பேசுவதற்கு முன்பாக கர்ணன் திரைப்படத்திற்காகவே ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். ஒட்டுமொத்த ஜாம்பவான்கள் ஒருங்கிணைத்து கொடுக்கப்பட்ட ஒரு பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கர்ணனை. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கர்ணன்னா யாரு அப்படின்னு இந்த உலகம் அறியணும், இந்த உலகமே புது பிரபஞ்சமாய் உருவெடுக்கும் பொழுதும் உலகம் அறியணும்னாலும் அதற்கு ஒரே படம் கர்ணன் தான் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பிணைப்பு திரும்ப நடக்குமானா அது வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிசய படம் தான் கர்ணன். அந்த படத்திலிருந்து ஒரு அற்புதமான காதல் பாடல். கர்ணனிடம் கருணையை பார்த்துருப்போம், வீரத்தை பார்த்துருப்போம். கர்ணனுக்கு காதல் வந்தால் எப்படி இருக்கும்? தத்ரூபமாக நடித்து அந்த குரலுக்கு இனிமை சேர்த்தவர் நம்மளுடைய நடிகர் திலகம். டிஎம்எஸ் ஐயா அவர்கள் ஒரு கம்பீரமான குரல்னா அது ஒரு தனித்துவமாக இருக்கும். காதல்னா அப்படியே உருகிடுவார், நம்மளை உருக்கிடுவார். இந்த பாடலை கேட்கும்போது நிச்சயமாக எல்லோருக்குமே அவங்களுடைய காதல் நினைவுக்கு வந்திருக்கும். நான் முதல்ல உங்களுடைய காதலை பற்றியும் டிஎம்எஸ் ஐயா மேலே வச்சிருக்கிற காதலை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்ரீதரன் ஐயா சார், ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் சொன்ன அத்தனையுமே உண்மை மேம். ஏன்னா இந்த படத்துக்காக பெங்களூரில் கம்போசிங் போட்டிருந்தாங்க ஒரு வாரம். ஆனால் டிஎம்எஸ் சார், கண்ணதாசன் சார், எம்எஸ்சி ராமூர்த்தி சார் இவங்கெல்லாம் ஒரு 3 நாள்லேயே முடிச்சிட்டாங்க. என்ன ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன், அதை வட இந்திய இசை கருவிகள் இருக்கிற சித்தார் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக சிறப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டில் மகாராஜன் உலகை ஆளுவான், இந்த பாட்டு படத்தில் வரல, பட் அவ்வளோ நல்ல பாடல்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட ஜாம்பவான்களுக்கு டிஎம்எஸ் பாடினால் ஒழிய வேற யார் பாடினாலும் நல்லா இருக்காது. திஸ் இஸ் த ஃபேக்ட். என்ன பாடியிருப்பார் அவர். அதே போல் இருக்காங்க, சிறுகாழி சார் பாடியிருக்காங்க, எல்லாமே பாடியிருக்காங்க. பட் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறேன், இது நான் தவறுதலாக சொல்ல, இது என்னுடைய கணிப்பும் இல்லை, இது உண்மை சம்பவம். ராஜா சார் ஜீவா அம்மாவை கூப்பிட்டுட்டு எம்எஸ்பி கிட்ட பர்த்டேக்கு ஆசீர்வாதம் வாங்க போயிருக்கும்போது ஜீவா அம்மா சொன்ன ஒரு வார்த்தை
நீங்கள் உண்மையான மியூசிக் டைரக்டராக இருந்தால் கர்ணன் மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ராஜா சாரையே சொல்லியிருக்காங்கண்ணா. என்ன சொல்கிறோம், அதாவது டிஎம்எஸ் மிஞ்சி ஒரு சிங்கர் இனி உலகத்தில் பிறக்க போவதும் இல்லை. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் தான் எல்லாமே, எல்லா சிங்கரும் அதுக்கப்புறம் தான். திஸ் இஸ் மை ஹம்பிள் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த தருணத்தில் கர்ணன் படத்தை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்து அந்த அற்புத காவியத்தை உலகறிய செய்த நபர் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக சொக்கலிங்கம் ஐயாவையும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இதை ஒரு ரீரிலீஸ் கொடுத்து மக்கள் மத்தியில் இந்த படம் எப்பொழுதுனாலும் வெற்றி தான், வெற்றியின் மறு உருவம் கர்ணன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தீங்க. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தேனப்பன் ஐயா அவர்களிடம் பேசிட்டு உங்ககிட்ட நான் கண்டிப்பாக வரேன். ஐயா, சார் வந்து ராஜா சாரை பற்றி சொல்லும்போது ஞாபகம் வந்தது. இளையராஜா சார் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் பாராட்டவே மாட்டாங்க. இது நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு ஆண்மையான குரலுங்கிறது ஒரே ஒருத்தர் இருந்தால் அது டிஎம்எஸ் தான் அப்படிங்கிறது ராஜா சார் சொன்னார். அது ரொம்ப நெகிழ்வான ஒரு நேரம். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றி திரு சொக்கலிங்கம் அவர்கள். கர்ணன் இதை பற்றி எல்லாருமே அடிக்கடி நான் பேசியிருக்கேன். அந்த மாபெரும் வெற்றி அடைஞ்சது. என் வாழ்நாளில் ஒரு அடுத்த என்னுடைய ஆசையை நிறைவேற்றிய படம்னா கர்ணன் தான். அந்த கர்ணன் அந்த மாதிரி கொண்டாந்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த மியூசிக் ட்ராக்கை வந்து பக்காவாக அதையே கொண்டாடணும். என் விஸ்வநாதன் சாருடைய, ராமமூர்த்தி சாருடைய ட்ராக்கை அப்படியே கொண்டு வரணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி இசைக்கலைஞரெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு அதே ட்ராக்கை கொண்டாடணும்னு செஞ்சு முயற்சி பண்ணி கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அதை கொண்டு போகணுன்ற முயற்சியில் தான் மாபெரும் வெற்றி அடைஞ்சேன். அந்த வெற்றியினுடைய பிரதிபலிப்பு தான் இப்போ இவங்களை எல்லாம் வந்து இப்படியெல்லாம் பாடணும், இப்படியெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு அங்கீகாரம் கொடுத்த படம்னா கர்ணன். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎம்எஸ் வாய்ஸு, இந்த இரவும் நிலவும் அந்த பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டோர் பண்ணி, ரீமாஸ்டர் பண்ணி, ரீரெக்கார்டிங் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பின்னாடி அதனோட கிராண்டியர், அந்த ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் இந்த பாட்டை போட்டோம் பாருங்களா, அப்போ தான் அந்த அருமை தெரிஞ்சது. டிஎம்எஸோட வாய்ஸ், இந்த சுசிலா அம்மாவனுடைய வாய்ஸ் வந்தது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்தது. அது முழுக்க டிஎம்எஸ் சாரினுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த பிறந்த நாளில், அவருடைய பிறந்த நாளில் இந்த பாட்டை இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்ததை ரொம்ப பெருமைப்படுறேன். நிச்சயமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திரு முரளி ஸ்ரீனிவாசன் அவர்கள், காதல் வயப்பட்டு அந்த குரலை கேட்கும்பொழுது எப்படி இருந்தது? கண்டிப்பாக, அதாவது இந்த அவர் சொன்ன மாதிரி இது வந்து இதிகாசம் அப்படிங்கிறதுனால முழுக்க ராகங்களின் அடிப்படையில் தான் எல்லா பாடல்களையும் அமைச்சிருப்பாங்க. அதுவும் ஹிந்துஸ்தானி ராகங்கள் அடிப்படையில் அமைக்கப்பட்ட பாடல்கள். இது வந்து நான் கேள்விப்பட்டது சாரங்கா அப்படிங்கிற ராகத்தை அடிப்படையாக வைத்து தான் இரவும் நிலவும் மலரட்டுமே பாடல் அப்படின்ட்டு. இந்த கர்நாடக சங்கீதம் நன்றாக தெரிந்தவர் டிஎம்எஸ். அவரை பற்றி சொல்லும்போது ஒருவர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் சங்கீத உலகினுடைய மும்மூர்த்திகள்னு சொல்கிறது தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள். தியாகராஜ சுவாமிகள் டி, முத்துசுவாமி தீட்சிதர் எம், ஷியாமா சாஸ்திரிகள் எஸ். ஸோ டிஎம்எஸ் என்கிற படத்துக்கு கவிஞர் வாலி ஒரு தடவை சொன்னார். அதனால தான் அவரால் வந்து அவ்வளோ பிரமாதமான முறையில் பாட முடியுது அப்படிங்கிற மாதிரி. அது இந்த பாடலில் அவர் நிரூபிச்சிருப்பார். அது அருமையாக படமாக்கப்பட்டிருக்கும். இது வந்து கர்நாடகாவில் வந்து பேலூர், ஹரப்பாடு அப்படிங்கிற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கோவில், அந்த மாதிரியான இடங்களில் தான் அதை படமாக்கியிருப்பாங்க. அவர் சார் கூட மகாராஜன் உலகை ஆளலாம் பாட்டை பற்றி சொன்னார். அருமையான பாடல், அதுவும் கரகரப்பிரியா ராகத்தில் அமைஞ்ச ஒரு அருமையான பாடல். ஆனால் என்ன வந்தது அப்படின்னா, லெங்க் ஜாஸ்தி ஆகும்போது ஏதாவது 3 பாட்டு, கண்ணுக்குலமேது ஒரு சாங்கு இவங்க 2 பேருக்கும், இந்த பாட்டு ஒரு சாங்கு இரவும் நிலவும், மகாராஜன் உலகை ஆளலாம், கண்ணுக்குலமேது முக்கியமான இம்பார்ட்டன்ஸையும் அதை வெட்ட முடியாது. இதுவா அதுவான்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 2 பாட்டு இருக்கு இல்லையா, மரணத்தை நீ கலங்கும் விஜயாவும் உள்ளத்தில் நல்ல உளம், இது 2 தான் அவுட்டோர் சாங்ஸ். பாக்கி எல்லாமே படத்தில் இன்டோர் சாங்ஸ். இது மட்டும் தான் அவுட்டோர், மகாராஜன் இன்டோர். ஸோ அதனால இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டை சூஸ் பண்ணது. ஓகே, அதனால அந்த படம் வந்து அது சொன்ன மாதிரி ரொம்ப பிரமாதமான அந்த பாட்டு வந்து தான் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு விஷயம் இதில் சொன்னது என்னென்னா, நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லலாம் ஒரு இது படிச்சிருப்பீங்க. என்னென்னா, கவியரசர்கிட்ட வந்து மே மாதம் ஷூட்டிங்கு, அவன்தான் மனிதனில் வந்து அன்பு நடமாடும் பாட்டுக்கு வந்து கேட்குறாங்க, மே எழுதி கொடுத்தாருன்னு. அது உண்மை கிடையாது. ஏன்னா அது ஷூட்டிங் நடந்தது மே மாதம் கிடையாது, அது ஒரு அக்டோபர் மாதத்துலாம் ஷூட்டிங் நடந்தது. 2வது எல்லா வரியும் மேன் முடியாது, தென்னர் குல மன்னனேன்னு ஒரு வரி வரும். ஆனால் மேங்கிற வார்த்தையை வச்சு எல்லாம் முடிகிற மாதிரி எழுதின முதல் பாட்டு இரவும் நிலவும் மலரட்டுமே தான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வரிகளுமே இரவும் நிலவும் அந்த மேல தான் முடியும். ஸோ அப்போவே 63 அவர் 64 வந்த படம் 63 எழுதி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி எந்த விதத்தில் யோசிச்சு பார்த்தாலும்
மிக பிரமாதமான அஃப்கோர்ஸ் கர்ணனே வந்து ஒரு மேக்னம் ஓப்பஸ் தானே. அதில் வந்து நிச்சயமாக நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரொம்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள். நிச்சயமா அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த பாடல்கள் மூலம் தோன்றக்கூடிய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்களும் காத்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். புதியகம் தொலைக்காட்சியின் என்றென்றும் டிஎம்எஸ் பாடகர்களின் பிதாமகன் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். காதல் வயப்படக்கூடியவர்களுக்கு அந்த காதல் பாடலை கேட்கும்போது எப்படி ஒரு மயக்கம் வரும்ன்றத டிஎம்எஸ் ஐயா குரல் சொல்லுச்சு இல்லையா? இப்போ அடுத்த ஒரு பாட்டு மிரட்டுற மாதிரியான ஒரு பாட்டு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரல் வளம் எப்படி மாறுகிறதுன்னு பார்க்கலாமா? எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோவிலிலே, ஓ எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே.
எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. ரிம்ஜிம் எத்தனை மலைகள் பருவத்தின் தோட்டத்திலே. திங்டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோவிலிலே. ஓ ஓ எத்தனை அழகு 20 வயதினிலே. லவ் லவ் எத்தனை அழகு எங்கள் கண்களிலே. எல்லோரையுமே மிரட்டிய அந்த அற்புத குரலுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு கரவொலி நம்ம எழுப்பிடலாம். அதே கண்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்களாம் பள்ளி பருவத்து பிள்ளைகள், இப்போ எங்களை பயமுறுத்தி மிரட்டிய படம் இது. ஒரு கண்ணை வச்சு மிரட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கான ரொம்ப அற்புதமான ஒரு படம். இப்போ கூட அப்படியே காட்சிகள் எல்லாம் கண் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. அதில் வந்த ஒரு அற்புத பாடலை அவ்வளோ அற்புதமாக லைவ்லியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குரலுக்கு சொந்தமான அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அதே கண்களிலிருந்து இந்த பாடலை கேட்கும் பொழுது எல்லோருக்கும் என்ன மாதிரியான ஒரு உணர்வு தோன்றுகிறது? முதல்ல நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாமா? சொக்கலிங்கம் ஐயா. அதே கண்கள் இந்த பாட்டு கேட்குறப்போ ஒரு உற்சாகம் உண்டாகும் பாருங்களேன். அதனுடைய ரேஞ்சே வேறு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மியூசிக் டைரக்டர் வந்து வேதா கூட இந்த ஒரு மைசூரில் எடுத்திருப்பாங்க அந்த சாங்கை. அது பார்க்குறப்ப ஸ்டார்டிங் எடுத்தோம்னா இந்த பிஜிஎம் மட்டும் ஏறக்குறைய 1 நிமிஷத்துக்கு மேலே போகும். அதுக்கப்புறம் தான் பாட்டே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிஜிஎம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகான மியூசிக் ஸ்கோரிங் அவ்வளோ பிரமாதமாக வாசித்தாங்க. என்னுடைய ஆசையை திருப்திப்படுத்தின ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷும் ஒரு தமிழும் சேர்ந்த மாதிரி வரும். பட் டிஎம்எஸ் வந்து அவ்வளோ ரம்மியமாக பாடியிருப்பார். ரம்மியம்ன்றது வந்து வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ரம்மியம், அந்த ஒரு வார்த்தை தான் தெரியும். இந்த சாங்கில் கோரஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும். பட் எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன், வேதா சார் எல்லாமே தெலுங்கு படத்தில் தமிழ் படத்தில் இந்த சாங்ஸ் தான் டப் பண்ணி பண்ணுவார். இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் எக்ஸாக்ட்லி நோ த ஃபேக்ட், எனக்கு தெரியல. பட் ஒன் திங் ஐ டெல் யூ, வேதா சார் பண்ண சாங்லேயே த பெஸ்ட் சாங்னா இந்த சாங் தான். என்ன அருமையான இது. ஆர்கெஸ்ட்ரேஷன் வாஸ் ஸ்ப்ளெண்டிட், ப்ளோயிங் வாஸ் டூ குட், அந்த சிங்கர்ஸ் அண்ட் த கோஆர்டினேஷன் வாஸ் ஸ்ப்ளெண்டிட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னப்பன் அவர்கள், நீங்கள் பேசுங்க சார். உங்ககிட்ட ஒரு கேள்வியும் நான் வச்சுருக்கேன். இல்லை அற்புதம். இவங்க இவ்வளோ சொல்லிட்டாங்க. இதில் நான் என்ன சொல்ல வேண்டும்? அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்கள் நிறைய படங்களுக்கு நிறைய படங்கள் உங்கள் தயாரிப்பில் வெளிவந்திருக்கு. டிஎம்எஸ் ஐயாவினுடைய இத்தனை குரல் வளத்தை ஒரே இடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் திரைப்படத்தில் இந்த பாடல் அவர் பாடி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது பாடல் உங்களுக்கு இப்போ தோணுதா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நான் மியூசிக் டைரக்டரில் நம்ம ஒன்லி பார்க்குறது படம் கதை கேட்குறது மட்டும்தான். ஆனால் ஒரு கற்பனையில் வேணால் ஒரு சொல்லலாம். நம்ம சிம்பு நடித்த படம் வல்லவன், நயன்தாராவும் ரீமாசனும் ஒரு சாங் ஆடுவாங்கல்ல, எம்மாடி ஆத்தாடி. அந்த படத்தில் டிஆர் பாடியிருப்பார். ஐ திங்க் அந்த பாட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு முகத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆமாம், ஒரு கற்பனை தான். ஓப்பன் சாங் அது. அந்த ஓப்பன் வாய்ஸுக்கு டிஎம்எஸ் ஐயா வாய்ஸ் வந்து பொருந்தும் நினைக்கிறீங்க ஐயா? இந்த காலகட்டத்திலும் இருந்திருந்தால் இதுவும் நிகழ்ந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு கற்பனைக்காக. ஐயாவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. முரளி ஸ்ரீனிவாசன் சார். அதே கண்கள் வந்து ஒரு மிஸ்ட்ரி. அதாவது வந்து கடைசி வரைக்கும் ஊ டிட் இட் அப்படிங்கிறது தான் கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. அது அந்த காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு புதுமையான இது. இன்ஃபேக்ட் படம் ஆரம்பிக்கும் போது மேஜர் சுந்தரராஜனோட வாய்ஸில் ஒரு இது வரும், இந்த படத்தின் முடிவை தயவுசெய்து யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி. நான் அன்றைக்கி அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா தேட்டர் போய் பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கும்போதே வாட்ஸ்அப்பில் வந்துடும் யார் வந்து தெரியும். ஸோ அவர் சொன்ன மாதிரி பிக்சரைசேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிருந்தாவன் கார்டன்ஸில் அந்த ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபவுண்டன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கலர் பொடி தூவி ஏவிஎம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு கலரில் வரும் அந்த ஃபவுண்டன். இப்படிங்க நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான படமாக்கப்பட்ட ஒரு பாடல். வேதா சார் பற்றி சொன்னார். உண்மை. அதாவது வந்து அவர் வந்து தயாரிப்பாளர்களுடைய நிர்பந்தம், முக்கால்வாசி மாடர்ன் தேட்டர்ஸ் படம் தான் பண்ணியிருப்பார். அவங்க சொன்னதுனால பண்ணியிருப்பார். ஆனால் அந்த பாட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக நான் மலரோடு தனியாக நீங்கள் வந்தேனோ, அதுக்கப்புறம் இன்னும் பார்த்து கொண்டு, இதெல்லாம் நீங்கள் ஒரிஜினலை விட தமிழ் பாட்டு சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு உண்மையான தமிழ் பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் கவியரசரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த வரிகள் போடுறதுக்கு. அவர் தனியாக போட்ட பார்த்திபன் கனவெல்லாம் ரொம்ப அழகான பாடல்கள் வேதா போட்ட. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது என்றென்றும் டிஎம்எஸ்.
வெல்கம் பேக் டு த ஷோ. இது புதுயுகம் தொலைக்காட்சி வழங்கும் என்றென்றும் டிஎம்எஸ். ஒரு படத்தினுடைய ஒரு பாடல், ஒரு குரல், இத்தனை விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்துது. அந்த படத்தையே நமக்கு திரும்பி பார்க்க வைக்கிறது அப்படின்னா அதுதான் அந்த குரலினுடைய மகிமைன்னு நான் நினைக்கிறேன். இந்த குரலை தொடர்ந்து கேட்பதற்காக ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. அடுத்த பாடலுக்கு நம்மளுடைய கலைஞர்களும் காத்துட்டு இருக்காங்க. அடுத்த பாடல் பார்க்கலாம். மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே. குழலும் யாழிசையும் கொஞ்சம் ஒளியெல்லாம் உன் குரல் வண்ணமே. மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே. குழலும் யாழிசையும் கொஞ்சம் ஒளியெல்லாம் உன் குரல் வண்ணமே. ஒரு விதையில்லாமல் பயிரில்லை. மழையில்லாமல் பலமில்லை. ஒரு விதையில்லாமல் பயிரில்லை. உழைப்பில்லாமல் உலகில்லை. உன் உணர்வில்லாமல் நான் இல்லை. சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே. குழலும் யாழிசையும் கொஞ்சம் ஒளியெல்லாம் உன் குரல் வண்ணமே. காணும் இடம் எங்கும் இருக்கின்றாய். கனவில் தோன்றி சிரிக்கின்றாய். நான் காணும் இடம் எங்கும் இருக்கின்றாய். கவியில் ரசமாய் இருக்கின்றாய். என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய். கனியில் ரசமாய் இருக்கின்றாய். என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய். மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே. குழலும் யாழிசையும் கொஞ்சம் ஒளியெல்லாம் உன் குரல் வண்ணமே. மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே. குழலும் யாழிசையும் கொஞ்சம் ஒளியெல்லாம் உன் குரல் வண்ணமே. மகாகவி காளிதாஸ் படத்திலிருந்து இந்த பாடல் உண்மையிலே குழலும் யாழிசையும் கொஞ்சம் குரல் எல்லாம் உன் குரல் வண்ணமே. உண்மையிலே டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரல் வண்ணமே தான் இந்த பாடலுக்கு வந்து அழகு சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். அந்த பாடலுக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருவோம். ரொம்ப அற்புதமான இந்த பாடல், படம் எல்லாமே சேர்ந்த ஒரு காவியம் இல்லைங்களா? இந்த படத்தை பற்றி உங்களுடைய உணர்வுகளை பகிரலாம் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். இது சாதாரணமாக கச்சேரியாக இருந்திருந்தால் ஒன்ஸ் மோர் கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கு வழி இல்லை. பட் அவ்வளோ அற்புதமாக நமக்கு ஆர்கெஸ்ட்ரா இவ்வளோ அழகாக என்னுடைய கற்பனை எல்லாத்தையும்
அப்படியே ஒரு இசை வடிவத்தில் கொண்டாந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மகாகவி காளிதாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதாவது கர்ணனுக்கு அடுத்த படம்னா மகாகவி காளிதாஸ் பண்ணணும்னு என்னோட கற்பனை இருக்குது. ஆண்டவனோட அனுகிரகம் இருந்தால் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்துருன்றது என்னோட ஆசை. ஏன்னா அப்படி எடுத்த உடனே நடிகர் திலகம் ஒரு சாதாரண ஒரு அப்பாவியாக நடிச்சிருப்பார். அப்பாவியாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட வாழ்க்கை டர்ன் பண்ணப்போ மகாகவி காளிதாஸாக மாறுறப்போ இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு இது கடைசி நேரத்தில் அவர் வந்து கொலை செய்யப்படுகின்றார். எதுக்காக கொலை செய்யப்படுகின்றார்? ஒரு சின்ன இதுக்காக. அவ்வளோ அற்புதமான ஒரு காவியம். இந்த பாட்டை கேட்குறப்போ அந்த காலத்தில் ரீசெண்டாக தான் பார்த்துட்டு அது வேறு. இந்த பாட்டு அந்த அப்படியே என்னோடய கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க, அந்த காலத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. அந்த இதை வந்து ராஜா சாருக்கும் இந்த குழுவினருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா ராஜாவின் கானம் அவர்களுக்கு மீண்டும் அந்த குழுவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். குறிப்பா டிஎம்எஸ் ஐயா அவர்கள் அந்த யாழ் இசையும் வந்து சொல்லியிருக்க மாட்டார். அந்த யாழ் மாதிரி அப்படியே அதை பாடி சொல்லக்கூடியது அற்புதமா இருக்கும். ஸ்ரீதரன் ஐயா, உங்களுடைய உணர்வு பகிர்ந்துக்கோங்க. இந்த சாங் கேட்கும் போதே கண்ணில் தண்ணி வரும். அதாவது இதில் எத்தனையோ பாடல்கள் இருக்கு. கேபி சுந்தராம்பாள் பாடியிருப்பாங்க, டிஎம்எஸ் ஐயாவே பாடியிருப்பாங்க. பட் இந்த ஒரு பாட்டு அவர் ஆட்டிடையனா இருக்கும்போது பாடின பாட்டு, அதில் கூட மெருகேற்றார். அதில் ஒரு பேஸ் குரல் வரும், மலரும் வான் நிலவும். என்ன அருமையா பாடினாரு. ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். தத்ரூபமாக இசை கலைஞர்கள் பாஷாக்கள் பாடினவர்களும் மிக சிறப்பாக பாடினார்கள். ஒரே ஒரு திங் சொல்றேன், திருப்பி என்ன சொல்றது, டிஎம்எஸ் தான் உலக அளவில் த நம்பர் 1 சிங்கர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். நன்றி. தயாரிப்பாளர் தேனப்பன் ஐயா அவர்கள். இல்லை நிச்சயமாக ரொம்ப அருமையான பாடல். நம்ம இது தேட்டரில் அவ்வளோ சவுண்ட் சிஸ்டமோடு கேட்குற மாதிரியே இருந்தது. அவர் பாடினவர் ரொம்ப சிறப்பாக பாடினார். அதில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதே மாதிரி டிஎம்எஸ் சார் வந்து ஷூட்டிங் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு படம், என்ன படம் பார்த்தாங்கன்னு கேள்விப்பட்டது வந்து எங்கே நிம்மதி பாட்டு பாடின பிறகு, புதிய பிறவையில் எங்கே நிம்மதி பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு சொன்னாரா, இந்த பாட்டு மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் எனக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்தாருன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அந்த நினைவுகளையும் இப்போ நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது மிக்க மிக்க மகிழ்ச்சி. முரளி ஸ்ரீனிவாசன் அவர்கள். மகாகவி காளிதாஸ் அப்கோர்ஸ் சுக்கலிங்க சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான காவியம். ஒரு 2 விதமான நடிகர் திலகத்தை பார்க்கலாம். முதல்ல அந்த உலகமே அறியாத அப்பாவி ஆட்டிடையனா ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் காளியின் அருள் பெற்று அவர் வந்து மகா கவியாக மாறும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு கம்பீரம், அவருக்கே உரித்தான அந்த ராஜ நடை, அதெல்லாம் இருக்கும். இந்த படத்தில் கூட, இந்த பாட்டில் கூட அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவர் பரும்போது சூப்பர் இம்போசிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது வயல்வெளிகளில் இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அப்படியே நடந்து வர மாதிரி சூப்பர் இம்போசிங் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரொம்ப இது அந்த அவர் காளி அருள் பெறக்கூடிய அந்த பாடல் இருக்கு இல்லையா, மாணிக்க பதுமே மரகத வீணைய பாட்டில் வந்து யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்ட்டு, அது ரொம்ப மறக்க முடியாத பாடல். ஏன்னா 1982 வந்து நடிகர் திலகத்துக்கு வந்து கலைத்துறை சேவைக்காக கௌரவ எம்பி பதவி கொடுத்த போது அன்றைக்கி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அன்றைக்கி ஒளி மொழியும் இருக்கும் இல்லையா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தூர்தர்ஷன் வந்து இந்த பாட்டை ஒளிபரப்புனாங்க. இந்த யார் தருவார் இந்த அரியாசனம், புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். இந்த பாடலும் அருமையான ஒரு பாடல். மகாகவி காளிதாஸ் உண்மையிலே ஒரு காவியம். மாமா மகாதேவன் மியூசிக் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவியரசர் பாடல்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல், ரொம்ப அருமையாக பாடினார், ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அந்த பாடலை உயிர்ப்பித்து இங்கே மீண்டும் கொண்டு வந்த ராஜா அவர்களுக்கும் சுதா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே ஆரம்பத்தில் அந்த இசையை கொடுத்த நம்மளுடைய இசை கலைஞர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல். ஓப்பனிங்லேயே நம்மளை மயக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்து நம்மளை மயக்கிறதுக்காக இன்னும் பாடல் வரிசைகள் வச்சிருக்காங்க. அடுத்த பாடலை நாம் பார்ப்போம். உங்களுக்காக அடுத்த பாடல். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல்
கேட்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா. என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா. கனவான கதை மீண்டும் தொடராதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா. காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். ஆ. என்றென்றும் டிஎம்எஸ் இந்த அற்புதமான விழாவிற்கு வந்து இறைவனுடைய அருள் இருக்குது அப்படின்றத நான் முழுமையாக வந்து நம்புகிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடைபெறணும்னு அங்கங்கே இருக்கக்கூடிய டிஎம்எஸ் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, வெறியர்களும் வருகிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம குரல் இசையில் தேடி கிடைக்காத சில பொக்கிஷங்கள் இருப்பாங்க. அந்த பொக்கிஷங்களுடைய வாரிசுகளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சந்திக்க முடியுதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் யாரை பற்றியும் இல்லை, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேமலதா மேம் அவர்களை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ இவங்களை அறிந்தவர்களுக்கு இவங்க யாருன்றது தெரியும், அறியாதவர்களுக்கு நான் சொல்கிறேன். ஏம் ராஜா அவர்கள், அதாவது மிகச்சிறந்த இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை அள்ளி அள்ளி கொடுத்த ஜிக்கி அம்மா அவர்களினுடைய அன்பு மகள் அப்படின்றத இங்கே நான் சொல்ல பெருமைப்படுறேன். உண்மையிலே நீங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது டிஎம்எஸ் ஐயா அவர்கள் வந்து அவருடைய ஆசை இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து முழுமையாக நம்புகிறோம். ஏன்னா பாடகர்கள் அவர்களுடைய வாரிசுகள் வேறு வேறு துறைக்கு சென்றாலுமே இசையையும் கலையையும் மறக்காமல் எங்கிருந்தாலும் ஓடி வராங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. ஸோ ஹேமலதா மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய நேயர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் ஒரு சில வார்த்தைகள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த பிரம்மாண்டமான டிஎம்எஸ் ஐயாவோட பிறந்த நாளை கொண்டாடுறீங்க புதுயுகம் தொலைக்காட்சி நிலையம். வெரி ஹாப்பி டு பி ஹியர். அற்புதமான அந்த பாடலை நம்ம ரசித்த இந்த தருணத்தில், இந்த நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர், அது மட்டும் இல்லாமல் பிரபல பட்டிமன்ற நடுவராகவும் திகழக்கூடிய வஜ்ரா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய தலைவர், டிஎம்எஸ் அவர்களினுடைய தீவிர ரசிகர், மரியாதைக்குரிய டாக்டர் வஜ்ராராம் அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு வரவேற்கின்றோம். வெல்கம் சார், அமரலாம். ஸோ அமர்ந்து அவர் இவ்வளவு நேரம் பாடல்கள் கேட்டிருந்தார். இப்போ நம்ம கேட்ட பாடல் கடைசியாக இப்போ பாலும் பழமும் இந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் வந்த இந்த பாடலை பற்றி ஒரு சில வார்த்தைகள். 1961 பீம் சிங் அவர்களுடைய இயக்கத்தில் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு அற்புதமான வரிகள். இன்றைய தலைமுறையினர் தவற விடுகின்றது என்ன அப்படின்னு சொன்னால், சவுண்டு மட்டும்தான் கேட்குது, வரிகள் கேட்குறது இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் அவருக்கு. டிஎம்எஸ் அவர்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் சங்கங்கள் இருக்கோ அத்தனை சங்கங்களும் விருது வழங்கி கௌரவித்த ஒரே கலைஞன் டிஎம்எஸ். அதே போல் நமது அரசாங்கம் கூட 2003 அவருக்கு பத்மஸ்ரீ, 2016 ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. பெல்ஜியம் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் டாக்டரேட் கொடுத்தாங்க. எல்லா விருதுகளும். நிறைய அவரை பற்றி தெரியாத விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், பெரிய லிரிசிஸ்ட், அவர் மியூசிக் டைரக்டரும் கூட. நிறைய கடவுள் வாழ்த்து பாடல்கள், ஐயப்பனை பற்றி, முருகனை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்கிறாரு, மியூசிக் பண்ணியிருக்காரு, பல மொழிகள்லையும் பாடியிருக்கிறாரு. அவர் வந்து 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அந்த இருக்கும் வரைக்கும் என் பேச்சு இருக்குன்னா, உலகம் இருக்கின்ற வரை அவர் பேச்சு இருக்கும்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. நடிகர் திலகத்துக்கு, மக்கள் திலகத்துக்கு அவர் குரலாக இருந்தாலும் கூட, ஒரு பாடலுக்கு திலகம் என்று சொன்னால் அவர் பாடல்குல திலகம் வந்து என்றைக்குமே டிஎம்எஸ் அவர்கள் தான்.
அப்படிப்பட்ட எத்தனையோ விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு சார். அதில் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. உண்மையிலே எவ்வளவு ஆழமா வஜ்ரராம் சார் வந்து இந்த பாடலை ரசிச்சிருக்காரு அப்படின்றத எங்களால் உணர முடிந்தது. இன்னும் பாடல் வரிசைகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த பாடலை நாம் பார்த்துவிட்டு தொடரலாம். அடுத்த பாடல் உங்களுக்காக. மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்பு கோரில்லை உன்னை போலில்லை பொன் வண்ணரது மேரி இம்மண்ணில் எங்கும் ஓடி பொன் வண்ணரது மேரி இம்மண்ணில் எங்கும் ஓடி நல்லன்பு துணை தேடி நான் தருவேன் மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை
கைத்தட்டல் வந்து கேட்காமலே கிடைக்குது அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது, சிறப்பாக பாடியிருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். மித்ரன் 6ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்புக்கு செல்கிறார். தாயார் இங்கே அமர்ந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா, அற்புதமாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலத்து பாடல்கள் மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம கருத்தாக்கமுள்ள பாடல்களையும் குழந்தைகிட்ட கொண்டு போகும்போது பாட்டு மட்டும் இல்லை, இது என்ன வரின்னு யோசிப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் போகும்ல, இதுதான் வாழ்வியலை கற்றுத்தருதல். இவர்களுடைய ஆசைகள்லாம் உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது டிஎம்எஸ் ஐயாவினுடைய ஆசைகளாக தான் இருக்கணும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மித்ரன். தேங்க்யூ. நன்றி சொல்லுங்க பாப்போம். நன்றி நன்றி. வரலாம், நீங்கள் வரலாம். மித்ரன் பாடினதுல நம்ம எல்லாருமே மயங்கி அடுத்து பேசுறது என்ன அப்படின்றது தெரியாமல் நிற்கிறோம். ஆனால் அண்ணன் ஒரு கோவில் இந்த படத்திலிருந்து இந்த பாடலை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். அண்ணன் ஒரு கோயில் அந்த படத்தில் மல்லிகை முல்லை அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குன்றதுனால ராஜா சாரை தான் ஆக்சுவலாக பாடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் இந்த தம்பி மித்ரன் இவ்வளோ அழகாக பாடியிருக்காருன்றத ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்குறதே இன்றைய தலைமுறையினருக்கு நம்ம டிஎம்எஸ் இந்த பாட்டுக்கெல்லாம் போய் சேரணுன்றது, அதுதான் என்னோட கான்செப்ட், என்னோட ஆசைகளும். அதை வந்து ஏறக்குறைய இந்த தம்பி நிறைவேற்றிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த இளைய தலைமுறைகள் எல்லாமே அவர் டிஎம்எஸ்னுடைய வாய்ஸுகள், எம்எஸ்வி சார் மியூசிக்கு, கேவி மகாதேவன் மியூசிக் எல்லாம் ரசிக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மிக்க மகிழ்ச்சி சார், ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு நினைவுகளுமே நமக்கு எத்தனை விஷயங்களை எடுத்து சொல்லுது. எல்லா காலகட்டத்திலையும் பாடல்களின் மூலமாக கலைஞர்களை மகிழ்ச்சி படுத்துறது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பினுடைய வெளிப்பாடை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த பாடல்கள் மூலம் தோன்றக்கூடிய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்களும் காத்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது என்றென்றும் டிஎம்எஸ் பாடகர்களின் பிதாமகன். நீங்க சொன்ன அந்த இனிமையை இந்த காலகட்டத்திலும் இங்க கொண்டு வரணும்னு தேடி தேடி இந்த இசைக்குழுவை நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். என்னதான் ஐயாவினுடைய எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணம் ஈடேறுவதற்கு ஒரு சிலர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமாக இது நடந்திருக்காது. நன்றி நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் நிச்சயமாக சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் நன்றி தெரிவித்தவுடன் நிறைவாக ஒரு பாடலை கேட்டு அந்த பாடலினுடைய மகிழ்வில் அப்படியே திளைத்து இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து நிறைவு செய்யலாம். அதற்கு முன்பு ஒரு சில வார்த்தை. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை சார் கூறியது போல அமைத்து கொடுத்ததற்கு நமது புதுயுகம் தொலைக்காட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நாம் தெரிவித்துக் கொண்டாக வேண்டும். என்னுடைய ஆசைகளை எல்லாம் அவர்களிடம் கூறி அதற்கு அனுமதி அளித்தார்களே, அதுதான் ஒரு பெரிய விஷயம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு அழகாக சிறப்பாக இசை அமைத்து கொடுத்த இங்கே ராஜாவின் கானம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர் சார்பாகவும், அதாவது புதியுகம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நமது முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்கள் இங்கு வருகை தந்தது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நமது பத்திரிகையாளர் துரைக்கர்ணா அவர்களும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. அடுத்தது ரவி பிரகாஷ் ஆனந்தவடனில் முக்கியமான ஒரு ஆசிரியர், அவரும் வந்திருந்து டிஎம்எஸ் மேல் வச்சிருந்த பாசத்தை கொட்டி தீர்த்தார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது டிஎம்எஸ்ஸுடன் கூடவே இருந்து அவருடைய ஆவணப்படத்தை தயாரித்த திரு விஜயராஜ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து எம்எஸ்வி ஐயாவினுடைய புதல்வர், இளைய புதல்வர் திரு பிரகாஷ் அவர்கள் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பி கொடுத்ததற்கு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது தயாரிப்பாளர் எனது நண்பர் திரு தேனப்பன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து ரசித்து பாராட்டி சென்றதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்து எனது நண்பர் திரு நடிகர் திலகம் ஃபேன்ஸ் அப்ரிசியேஷன் சொசைட்டியினுடைய பொருளாளராக இருக்கும் திரு முரளி சீனிவாஸ் அவர்களுக்கும் அவர் வந்து சில கொடுத்த விளக்கங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நமது ஆர்கெஸ்ட்ரா அதை வச்சுட்டு நடத்துகிற நம்ம ஸ்ரீதர் நவராக்ஸ்
அவர்கள் வந்து இவ்வளோ அழகாக ரசித்து, ஏன்னா இவரே பாராட்டுறது தான் உண்மையான பாராட்டு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அதனோட அருமை. அந்த அளவுக்கு அந்த பாராட்டினதை ரொம்ப இதாக செஞ்சுக்கிறேன். இதற்கு எல்லாம் நம்ம ராஜாவின் கானத்திற்கு உதவி புரிந்த திரு சிவாஜி ரவி அவர்கள், நடிகர் திலகத்தினுடைய நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் சென்று, அது இல்லாமல் அவருக்கு அவருடைய உதவியின் பேரில் தான் ஏகப்பட்ட இசை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மிகவும் அற்புதமாக சப்போர்ட் செய்த நம்ம ராஜாவின் கானம் அந்த குழுவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், அத்துடன் அவருக்கு உதவி செய்த டாக்டர் மெர்சி அவர்களும் வந்திருந்து சிறப்பு செய்தார்கள். அடுத்தபடியாக வஜ்ராம் குரூப்ஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துசூர்யா அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சொல்லணும்னா உங்களுக்கு தான் சொல்லி ஆகணும். சொல்லிட்டீங்களே சார். இருந்தாலும் என்னுடைய அழைப்பின் பேரில் இவ்வளோ அழகாக இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்த ஆர்த்தி அவங்களுக்கு இதன் மூலிமா நன்றியை தெரிவித்துக்கிறேன். மற்றபடி ஆர்கெஸ்ட்ரா குரூப் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை இவ்வளோ அழகாக சிறப்பாக நடித்து கொடுத்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். இவ்வளோ சிறப்பாக காலையிலிருந்து கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை ரசிகர்களாக வந்திருந்து ரசித்த இந்த ரசிக பெருமக்களுக்கு எனது பணிவான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த இடத்துல டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய ஆசிகள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் முழுவதுமாக 100% நான் வந்து நம்புகிறேன். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை இயற்கையும் இந்த இணையமும் சேர்ந்து நடத்தி கொடுத்திருக்கு. அதற்கு புதியுகம் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிறைவா டிஎம்எஸ் ஐயா அவர்களினுடைய ஒரு அற்புத பாடலை வழங்குவதற்காக ராஜா அவர்களினுடைய இசைக்குழுவினர் காத்திருக்கின்றார்கள். இதோ உங்களுக்காக நிறைவான பாடல். அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை. என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை. என் நெஞ்சுக்கு நினைவில்லை, என் நிழலுக்கும் உறக்கமில்லை, என் நிழலுக்கும் உறக்கமில்லை. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு கோயில் இல்லை. இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, என் கூட்டுக்கு கோயில் இல்லை. என் நெஞ்சுக்கு நினைவில்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை. அவள் பறந்து போனாள்,
என் இதயத்தில் பூட்டி வைத்தேன், அதில் என்னையே காவல் வைத்தேன். அவள் கதவு இதயத்தில் பூட்டி வைத்தேன், அதில் அவளை காவல் வைத்தேன். அவள் கதவை உடைத்தாளே, தன் சிறகை விரித்தாளே, தன் சிறகை விரித்தாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. அவள் எனக்கா மகளானாள், நான் அவளுக்கு மகனானே. அவள் எனக்கா மகளானாள், நான் அவளுக்கு மகனானே. என் உரிமை தாயல்லவா, என் உயிரை எடுத்து சென்றாள், என் உயிரை எடுத்து சென்றாள். அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. இசையால் மட்டுமே எந்த மாதிரியான இதயமாக இருந்தாலும் அதை அசைய வைக்க முடியும். ஆனால் அந்த இசைக்கு குரல் வளம் சேர்க்கக்கூடிய குரல் இசை கலைஞர்களினுடைய ஒரு மாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த உணர்வோ அந்த உணர்வை எங்கிருந்து வேண்டுமானாலும் வரவழைக்க முடியும். அதனால் இசையும் குரலும் சேரும் பொழுது தான் அது ஒரு தனித்துவமான உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட உணர்வை பல தலைமுறைகளுக்கு கொண்டு சென்ற விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், எம்எஸ்வி அவர்கள் தனித்துவமாக, அது மட்டும் இல்லாமல் கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் டிஎம்எஸ் அவர்களினுடைய இந்த உணர்வின் விளையாட்டுகளை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த ஒரு நாளில் எத்தனை பாடல்களில் எத்தனை அந்த பாடல்களின் குரல் வளத்தினுடைய மாற்றங்களை நம்ம பார்த்துருப்போம், உணர்வுகளை பார்த்துருப்போம். இது எல்லாமே ஒரு கலைஞனுடைய ஒரு தனித்துவமான முயற்சி அப்படின்னும் பொழுது இதை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த இசை சங்கமம் இங்கு நிகழ்ந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கலைஞர்களாக இருக்கட்டும், ரசிக பெருமக்களாக இருக்கட்டும், சிறப்பு விருந்தினர்களாக இருக்கட்டும், எல்லோருமே ஒரு சேர டிஎம்எஸ் ஐயாவினுடைய ரசிகராய் இங்கு இணைந்திருக்கோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரியான ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தொடர்ந்து எங்களுக்காக தேடி தேடி யோசித்து ஒருங்கிணைத்து கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது என்றென்றும் டிஎம்எஸ் பாடகர்களினுடைய பிதா மகன் அவர்களை என்றென்றைக்கும் நாம் நினைவு கூறுவோம் என்று கூறி, இதே போன்று மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்காக ஆவலோடு காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி என்றென்றும் டிஎம்எஸ் பாடகர்களின் பிதாமகன். நன்றி, வணக்கம்.